அரவிந்த் சாரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் நான் அவரை பற்றி கேள்விப்படும் போது ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் தமிழா. மார்க்கெட்டில் இது வரைக்கும் 10+ இயர்ஸாக ஃபுல் டைம் ட்ரேடிங் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் மென்டராக 4 வருஷமாக இருக்கார். அண்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்காரு, கைட் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கி மார்னிங் இந்த ஈவெண்ட் இன்றைக்கி நடக்குதுன்னா இன்றைக்கி மார்னிங் கூட ஃப்ரீ வெபினார் நடத்திட்டு தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அரவிந்த் சாரை பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கீங்களா? கூப்பிட்டுலாமா அவரை? இன்னும் பெரிய கைதட்டலோட without any further delay let's welcome Mr. அரவிந்த் அவர்கள். ஒரு பெரிய கைதட்டலோட. வாவ் சார், எனக்கே வந்து சீரியஸாக கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம். ஸ்டாண்டிங் அவேஷன் உங்களுக்காக கொடுக்குறாங்க. once again let's hear it for Mr. அரவிந்த் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேர் வந்ததுக்கு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு மீட்டப்பாக பண்ணலான்னு ஒரு சின்ன டாக் தான் போச்சு. அதுக்கே 1000+ ரெஜிஸ்ட்ரேஷன். சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முக்கிய ரீசனாக இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்மை கிளாஸ் ஃபவுண்டர் ராம்குமார் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நானும் ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது யோசிப்பேன், நான் எதுக்கு காசு வாங்குகிறோம், சிம்பிளாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு பணம் வாங்குகிறோம் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் டே 1 ஜாயின் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிற வரைக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் தேவைப்படுது அப்படின்றத நாங்கள் இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு லிங்க் அனுப்புறது, உங்களை கால் பண்ணுறது, உங்களை ஃபாலோ அப் பண்ணுறது, அவ்வளோ வேலைகள் இருக்குது. இதை நிச்சயமாக ஒருத்தரால் செய்யவே முடியாது. செஞ்சுருந்தால் இந்த சக்ஸஸ் இந்த 1 இயர் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அதுக்கு பிக்மை கிளாஸ்க்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 1 இயர் ட்ராவலில் நிறைய விஷயங்கள், நிறைய ஃபன்னீஸாக நிறைய நடந்திருக்கு. நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்லாம், ஒருத்தர் சூசைட்லாம் பண்ணேன், அந்த அளவுக்குலாம் நிறைய கதைகள் கேள்விப்பட்டேன் நான். அவர்கிட்டே நான் அதான் சொல்கிறேன், அவரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுன்றதுக்காக பொய் மட்டும் சொன்னால் வேலைக்கே ஆகாது. உண்மையை சொல்லிடணும், ஒன்றும் மாறாது. சத்தியமாக எதுவுமே ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் மாறவே மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்கிறவனையும் முதல்ல நம்பாதீங்க. நடந்தது தான். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வர கேள்விகள், டவுட் எல்லாம் அதுதான். நான் சேவ் பண்ணோம் என்ன பண்ணலாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் என்ன பண்ணலாம், நம்ம 1000 தடவை சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு யோசனை, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரன். சொன்னவன் வாங்கினானா? ஃபஸ்ட்டு சொன்னவன் வாங்கினானா? இப்போ தான் அவன் அதை பார்க்குறான், உங்களுக்கு சொல்கிறான். இதை நான் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஏஜ் 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, பரவாயில்ல. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்த நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான். முடிஞ்சிருச்சா விட்டுருங்க, இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஆனால் எனக்கு வயசு இப்போ 60 ஆயிடுச்சு, அப்போ 80 வயசு ஆயிரும் 20 வருஷம்னா, அப்போ எதுக்கு இப்போ யோசிக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கேயும் ஒரு செகண்ட் தாட் வரல, சரி எனக்கு இல்லை பையனுக்காவது வரப்போதே சார். அந்த கேள்வியை கேட்குறவங்க ஒரு 2-3 பேர் தான். இன்னொரு கேட்டகரி இருக்குது, நானே போனதுக்கப்புறம் பணம் வந்து என்ன சார் எனக்கு என்ன சார் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணதை விட்டுருங்க, அதை பற்றிலாம் நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 500லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ சேவிங் முதல்ல அதுக்கே அர்த்தம் தெரியல. சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அதை நீங்களே செலவு பண்ணிடுறீங்க. ஆக்சுவலாக சேவிங்ஸ்னால் அதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருன்னா ஒருத்தர் வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த கொஷின்லாம் லீக்குடு, நடிக்காதீங்க. நானே எத்தனை முறை சொல்லிடுங்க. நம்ம தாத்தா பாட்டி சேர்த்து வச்சா அவன் நல்லவங்க, நாம் சேர்த்தவங்க நினச்சா மட்டும் நான் ஏன் கஷ்டப்படணும்? கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் மாத சம்பளத்திலேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமலையோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து வைப்பீங்க இல்லையா, அதை நீங்களே சினிமாக்கோ டூருக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ செலவு பண்ணுறீங்க. அது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறது தான் சேவிங்ஸ். கரெக்டாக சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது உங்களுக்கு இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ரெடினா மட்டும் முதல்ல அதை நீங்கள் செய்யுங்க. இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எனக்கானது கிடையவே கிடையாது, அதை நான் தொடவே கூடாது. அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா 1% கூட நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு என்கிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஒரு ரூல் இருக்குது, 50-30-20. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுல 50% செலவாயிடும். வாடகை, பால், பெட்ரோல் போயிடும். மீதி 30% உங்கள் எமர்ஜென்சிஸ்க்கு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இல்லை டூர் போகிறீங்க, எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க அந்த 30%. ரிமைனிங் 20% என்ன பண்ணலாம்? ட்ரேடிங் பண்ணலாமா?
ஏன்னா அதுக்கு போவே இல்லை. அதெல்லாம் இன்னும் சிரிப்பாக இருக்கும். வர இருங்க. அந்த 20% யாரையுமே கேட்காதீங்க. அதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவனை சொன்னீங்கனாலும் அவன் சத்தியமாக கரெக்டாக சொல்லவே மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நீங்களே ஒரு 20% மாதம் 200 சேவ் பண்ண போகிறீங்க மேம். எதில் மேம் போடுவீங்க? எஸ்ஐபி. ஆர்டி எத்தனை பேர்? இந்த உங்கள் தெரிஞ்ச லோக்கல் நகை கடையில் நகை சீட்டு எத்தனை பேர் போடுவீங்க? உங்ககிட்ட இருக்க காசுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனி டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 10 இயர் பிஃபோர் யாராவது 2024 நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இந்த அளவில் இந்த லைஃப் ஸ்டைலில் இருப்பேன் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? யாருமே கிடையாது. ஒரு சில பேருக்கு இருப்போமானே டவுட் இருந்திருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ 2034 நான் இப்போ இருக்கிறத விட நல்லா இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சரி, எப்படி சொல்கிறீங்க? இங்கே வந்துட்டோம், நான் கற்றுக்கிட்டேன், நான் கட்டாக சம்பாரிச்சிட்டேன், இந்த கதை. அதை நான் இப்போது பதில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்த கொஸ்டின். எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்தது, நான் அதையுமே ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியுமே, நீங்கள் டாப்பில் வரல, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டில் வரல, இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே ஒரு கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்குமா? ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குமா? ஒரு செலவுன்னு இருக்குமா? அவ்வளோதான். எனக்கு அது வந்தால் போதும். நான் பாட்டு ஓவராக நான் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு நான் எப்படி உங்ககிட்ட ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும்? அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு ஒரு லைஃப், என் ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு நீட் இருக்குது. இதை தாண்டி எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, ப்ரொஃபஷன் இருக்குது, இன்கம் வருது, எல்லாம் வருது. எனக்கு இதிலிருந்து இது ஒரு ஆட் ஆனால் எனக்கு வந்தால் போதும். நான் உங்கள் யாரையாவது இது வரைக்கும் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா? நான் அது சூசைடுக்கு சமம். அது உண்மையாக சொல்ல போனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட அட்லீஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆர்டிலேயே போடுங்க. 4% போதும். அவன் 7-6 நீங்கள் கிட்ட போகும்போது அது 4-3 வந்துடும். ஸோ 4% போதும். இல்லையா, உங்கள் தெரிஞ்ச நகைக்கடையில் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா 500 ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நான் மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபண்டில் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்பில் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். பிரச்சனையே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், என்கிட்ட இன்னொரு முறை நான் இவ்வளோ போடலாமா அவ்வளோ போடலாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு யார் வேணால் வரலாம். எந்த அமௌண்ட் எனக்கு 0 ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் சொன்னார் நான் எடுத்தோடனே ரிவ்யூ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படியே ஜென்ரலாக அரவிந்த் சார் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய அப்ளாஸ் வந்துச்சு. ஸோ அப்படியே அரவிந்த் சாரோட ஃபேன் அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படியே ரிவ்யூவாக போயிடுச்சு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா the gratitude towards அந்த பிக் மை கிளாஸ், நீங்கள் வந்து அந்த urge to say நான் பிக் மை கிளாஸ் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அரவிந்த் சார் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படியே கிராஜுவலாக போனதே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து மெமேலும் இது வந்து ஒரு வருஷம் இல்லாமல் பல வருஷங்கள் பல ஈவெண்ட்ஸ் நடக்குதும். எல்லா ஈவெண்ட்டுக்கும் நானே எம்சியாக வரணும் அப்படின்றத இதை சொல்கிறதுக்கு தான் முன்னாடி அந்த 4 பாயிண்ட்டு. ஒரு 8:30 மணி இருக்கும். ஃபோன் எடுத்து ஹலோ அரவிந்தான் கூட கேட்கல, எக்மோரில் இறங்கிட்டேன், பஸ் நம்பர்னா இது பரவாயில்ல. இன்னொன்று, மார்க்கெட் சைட்வேஸாக போயிட்டு இருந்தது. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், மழை பெய்யறதுனால தான் மூமெண்ட் இல்லையோ? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னொரு பொலிட்டிஷியன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மும்பையிலையோ டெல்லியிலையோ, அது அவர் எந்த கட்சின்னு கூட அவருக்கு தெரியல. அவர் முதல்ல எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் அவர் ஏதோ பார்த்துட்டார் போல் கட்சி எம்பளம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு மார்க்கெட் டவுன் ஆகுதா சார் அப்படின்னார். உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண தெரியல அப்படி தயவுசெய்து என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணோம். கரெக்டாக? இங்கே இருக்கிறவரில் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? உண்மையை கை தூக்குங்க. ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு இப்போ என்ன பண்ணலாம், என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு. நான் திரும்பி அதை கேட்கணும், இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த ஸ்டாக்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன டைம் ஃப்ரேமில் எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியுமா? கிடையாது. ப்ராஃபிட் வந்தால் யாராவது ஒருத்தராவது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் வரும். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ உடனே அடுத்த கேள்வி வரும், அப்போ எந்த டிமேட் அக்கௌண்ட் நல்ல அக்கௌண்ட்? ப்ரோக்கரேஜ் மோர் ஆர் ஓவர் எல்லாத்துலேயுமே சேம், ₹20 ₹30 இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதனால் எந்த டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பிச்சு மேம் போகிற ஸ்க்ரீன்ஷாட் க்ரீன் கலரில் இருக்குது, அப்போ க்ரோ ஆப் போல் நானும் க்ரோவில் போனால் பச்சைக்கு நானும் எங்கேயோ போவோம் போல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ட்ரேட் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒரு 8 to 10 days தான். சொல்லாமா மேம் உங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்? அவங்க ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எடுக்கிற ப்ராஃபிட் அவங்க ட்ரேட் பண்ணுற அன்னைக்கு, அவங்க டெய்லி பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த Jan 1 Jan 3 வரைக்கும் எத்தனை நாள்? 3 நாள். அவங்க ப்ராஃபிட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வெறுப்பேத்தாதரா, 57,000 அவங்க ப்ராஃபிட். இந்த 3 நாள் அவங்க பண்ண ப்ராஃபிட்.
எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பார்க்காததை நம்ம பார்க்க போகிறோம், கிடையவே கிடையாது. ஒரு யங்ஸ்டர்ஸையும் தாண்டி அபோவ் 55க்கு மேலே, நான் 50 கூட சொல்லலை, 55+ மட்டுமே நியர்லி 30 to 40% இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோன்னா அவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக இருக்காங்க. பட் நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிக்மை கிளாஸ் அண்ட் ட்ரேட் தமிழா கிளாஸில் வந்து ஒரு பூ கட்டுறாமா ஒரு நாளைக்கு 800 ரூபாய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் 800 ரூபாய், கரெக்டாக 800 ரூபாய். அதுக்கு மேலே அவங்க தரக்கவே மாட்டாங்க. ஒரு பால் ஊற்றுறாரு காலையில் 6 to 9, ஈவினிங் திரும்பி 7 to 10 வரைக்கும் ஊற்றுவாப்பில். அவர் ஒரு நாளைக்கு சஃபிஷியண்ட்டாக அவர் பணத்தை 10 லிட்டர் விற்றா என்ன லாபம் எனக்கு வருமோ அது எனக்கு இப்போ சும்மா வருது சார் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி, இப்போ ஒரு ஏடிஎம்மில் ஒரு செக்யூரிட்டியாக இருக்காப்புல, அவர் நைட்டு கமாடிட்டிஸ் மட்டும் பண்ணுறாரு, 11,000 சம்பாதிக்கிறேன் சார், அதே காசு எனக்கு இதுலேயும் வருது சார் அப்படின்னாரு. எனக்கு இது எல்லாம் தான் எனக்கு சக்ஸஸாக தெரியுது. நீங்களும் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்கோ அது கூட ஒரு ஆட் ஆன் மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது ஒன்று தான் பாசிபிள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது என்னோடய ரூம்மேட், நான் உண்மையிலேயே மார்க்கெட் இருக்கிற மெயினான ரீசன் அவர் தான். அவர் என்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சன் டிவி விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, வாங்கி போடுறான்னாரு. நான் ஏன் எதுக்குன்னு கேட்கல, எதுவுமே பண்ணல. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வாங்கி போடும்போது அது மறுநாள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? எல்லா டிமேட் அக்கௌண்ட்லையுமே காசு கூட உடனே போகாது, கரெக்டாக? இது கூட எனக்கு தெரியாமல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை போல் நான் திரும்ப வாங்கிட்டே இருந்தேன். வாங்க போனது 20, ஆனால் ஆர்டர் வந்தது 80. ஏன்னா அவர் வராரு, வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன பெரிய மனுஷன் பாரு வாங்கவே முடியல அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சிரித்த சிரிப்பு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தற்குறி அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சிரித்தார். எங்கேயோ மேக்மா ஃபின்கார்ப்னு ஒரு விளம்பரம் ஆடு பார்த்த மாதிரி ஞாபகம். சில்லறை இருக்கேன்னு சொல்லி சும்மா வாங்கினேன். அப்போ 13 ரூபாய். திடீர்னு பார்த்தா 480. இது எனக்கு அன்றைக்கே தெரிஞ்சது. 6,000 போட்ட இடத்துல நான் 6 லட்சம் போட்டிருப்பேன்ல. இதுதான் உண்மை. இப்போ 6,000 போட்ட எனக்கு லிட்ரலி எனக்கு ஒரு 4 லட்சமோ என்னமோ கிடச்சிது. அப்போ 13 ரூபா. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ஸ்டாக்ஸோட நேச்சர் தெரியும், மார்க்கெட்டோட நேச்சர் தெரியும். அதை தெரிஞ்சு உங்களால் செல்ஃபாக பார்க்க தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். 50, 30, 20 இவ்வளோ மறந்துடாதீங்க தயவுசெய்து. மினிமம் 20% உங்கள் சேலரி என்ன, அதில் 20% எவ்வளோ எல்லாருக்கும் தெரியும்ல, அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எதுலேயுமே தெரியலையா ஆர்டிலையாவது போடுங்க. அடுத்தவன் பேச்சை கேட்டு தெரியாதல போடுறத விட ஆர்டியில் மட்டுமாவது போடுங்க. இல்லையா கோல்டு மட்டுமாவது மந்த்லி வாங்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட்டு வேணுமா, ஆல்ரெடி எல்லா குரூப்லேயும் இருக்குது, ஷேர் பண்ணி அதில் எடுத்து போடுங்க. இல்லை நல்ல ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணி அதில் ஆர்டியில் கட்டுற மாதிரி போட்டுட்டே வாங்க.